படை திரட்டி வர வேண்டியது இல்லை. யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரை கூட கொல்ல வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி அழிக்க முடியும்? முதலில் அவன் மொழி அழித்து விட்டால் அவனுடைய கலை, இலக்கிய, பண்பாடு, அடையாளம் அழிந்து விடும். பிறகு அந்த நாடு அழிந்து விடும். இப்படி ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ் மொழி சிதைந்து அழிந்து தமிழ்நாடு அழிந்து போகும். நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு என்று இருக்கிறது. ஆனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். சொல்லும் போதே பேச்சு ஆற்றல் என்று சொல்லுகிறது. காரணம், பேச்சும் ஒரு ஆற்றல், ஒரு திறன். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், ஒரு மனிதனின் அறிவை எதை வைத்து கணக்கிடுவாய்? நீ எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்லுகிற பதிலை வைத்து கணக்கிடக்கூடாது. பிறகு எதை வைத்து? நீ எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக தருவானையானால் அதை வைத்துத்தான் அவனுடைய அறிவை மதிப்பிட வேண்டும் என்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பேச்சு திறனில் மட்டுமல்ல, தர்க்க அறிவிலும் வாத திறமையிலும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பதை நாம் அறிந்தோம். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே முதலாவதாக வந்தவர், இரண்டாவதாக வந்தவர் தான் வெற்றியாளர் என்றில்லை. போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவனும் வெற்றியாளன் தான். பேச்சு என்பது ஒரு ஆகப்பெரிய கலை. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தான் பேச்சு. ஒரு வலிமை மிக்க கருவி பேச்சு. ஒரு எளிய மகன், உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் ஒரு எளிய மகன். ஒரு பின்புலமும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு ஊடக ஆதரவும் இல்லை. ஒற்றை மகனாக தமிழகத்தின் வீதிகளில் கத்தி 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 பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர முடியும் என்றால் காரணம் பேச்சு. தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. மூச்சு மொழி. என் அன்பு பிள்ளைகளே, மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சுங்கிற தமிழ். ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, சொல் தமிழா சொல். அதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தும் திமிரோடும் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், உலகிலே ஆகச் சிறந்தவர்கள். ஜூலியஸ் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிற வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல், நான் ஆகச் சிறந்தவன் என்று. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். ஏன்? எல்லோரும் மானுட நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழன் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்பு கொண்ட மக்கள் தமிழர்கள் என்பதை சொல் தமிழா சொல்.
நிமிர்ந்து சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றவன் நம் முன்னவன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எல்லா உயிர்களையும் நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். அவன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இரு கரமும் விரித்து உலக மக்களை ஆரத்தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாஸ். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன்மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல். சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே 20 விழுக்காட்டு சொற்களை நம் தமிழ் கடன் கொடுத்திருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி ஒரே மொழி உலகிலே உன்மொழி என் மொழி தமிழ். எல்லா மொழிகளிலும் இது மைக்கு தான், நம்முடைய மொழியிலே இது ஒளி வாங்கி, எல்லா மொழியிலும் இது ஸ்பீக்கர், நம்முடைய மொழியிலே ஒளி பெருக்கி, எல்லா மொழியிலும் இது லைட், நம்முடைய மொழியிலே இது விளக்கு, எல்லா மொழியிலும் அது சேர், நமக்கு நாற்காலி, எல்லா மொழியிலும் அது லேப்டாப், நமக்கு மடிக்கணினி. எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது நம்முயிர் தமிழ் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கொல் அவனுடைய கில், உன்னுடைய உடன் அவனுடைய எஸ்போர்ட் சடன், உன்னுடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச், உன்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய காசு அவனுடைய கேசு, பூரா நம்மகிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவன் மொழியை அறிவென்று கருவது போல ஒரு அறியாமை உலகத்தில் கிடையாது. அவன் மொழியை எனக்கு அறிவாகும். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இங்கிலீஷ் நாட் நாலேஜ், லாங்குவேஜ் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஒரு நிலைப்பாட்டை என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும். என்னது? உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ என்ற கோட்பாட்டை ஏற்கும். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், விரும்பினால் தேவை ஏற்பட்டால் கற்றுக்கொள்வோம். ஆனால் எம்முயிர் தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளும். இந்த அரங்கிலே எத்தனை சாளரங்கள், எத்தனை ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தமிழை வைத்துக் தாய்மொழி தெரியாது நீ என்ன கற்று கல்வியாளனா வந்தாலும் நீ அறிவற்றவன் தான். பெற்ற தாயை அடையாளம் தெரியலன்னா அவனை எப்படி மனுஷனா மதிப்பில? உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் என் உடன் பிறந்தவனே, தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடினா இருக்கு. மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் அமெரிக்கா. ஆனால் உன்னாடு மட்டும் மேக் இன் இந்தியாவா இருக்கு. மேக் இன்